நான் அப்புறம் கூப்பிடுறேன். ம், சரி, ஓகே. வாங்க சின்ன மருமகளே. ஐயா. என்ன துர்கா, காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடியாகி எங்க கிளம்பிட்ட? இல்லங்க ஐயா, ஊர்ல இருந்த வரைக்கும் நான் கோயிலுக்கு போகாத நாளே இல்ல. ஆனா இங்க வந்ததுல இருந்து கோயில் பக்கமே போகலங்கய்யா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளவு தயக்கம்? கோயிலுக்கு தானே, தாராளமா போயிட்டு வா. நான் டிரைவர் கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வா. ஐயா வேண்டாங்கய்யா, கோவில் பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் நடந்தே போய்க்கிறேங்கய்யா. அதுதான் உன் சந்தோஷம்னா உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கய்யா. அண்ணே, காலையிலேயே குளிச்சு முடிச்சு ரெடியாகி எங்கன்னு போயிட்டு இருக்கா? அவ சாமி கிட்ட போறான். உங்களுக்கு காஃபி கொடுத்தாளா? இல்லடா, காலையில காஃபி கொடுக்கணுங்கிறதைய மறந்துட்டு சாமி பார்க்க போறேன்னு போய்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ஜனா, எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்கணும். நான் சாமி கிட்ட போறான்னு தான் சொன்னேனே தவிர சாமிய பார்க்க போறான்னு சொல்லலையே. புரியலண்ணே. நீ எப்ப பழைய ஆவுடையப்பனா யோசிக்கணும்னு சொன்னியோ அப்பவே இந்த ஆவுடையப்பன் பழைய ஆவுடையப்பனா மாற ஆரம்பிச்சிட்டேன். அண்ணே, சுத்தமா எனக்கு புரியலண்ணே. நீங்க சொன்னதுக்கும் இந்த பட்டிக்காட்டு சிறுக்கி கோயிலுக்கு போறதுக்கும் என்னென்ன சம்மதம் இருக்கு? இருக்குடா. நான் போட்ட கணக்க முறையா மாத்த நினைச்சவன் நீ சொன்ன இந்த பட்டிக்காட்டு சிறுக்கியோட அக்கா புருஷன் சரவண. அவனை நாம சாமி கிட்ட அனுப்பல? அதே மாதிரிதான் இப்ப ரெண்டாவதா இந்த சிறுக்கி என் கணக்க மாத்த பாக்குறான். அதனாலதான் சொன்னேன் அவ சாமி கிட்ட போறான்னு. அண்ணே, நீங்க சொன்னதுல பாதிதான் எனக்கு புரிஞ்சுது. டேய் ஜனா, சரவணனை சாமி கிட்ட அனுப்புன மாதிரி துர்காவையும் சாமி கிட்ட அனுப்ப முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னு திடீர்னு இந்த பிளான்? நாமளும் அந்த குட்டிச்சாத்தான வர வைக்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அந்த குட்டி பிசாசு இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம ஆயிப்போச்சு. அதான் இவளையே இல்லாம ஆக்கிட்டா இந்த சிறுக்கிய பார்க்க அந்த குட்டிச்சாத்தான் இங்க வந்துதானே ஆகணும். இதத்தானே நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. எல்லாம் விதின விதி. இவங்க குடும்பமே நம்ம குடும்ப கையால சாகணும்னு விதி. எல்லாருமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. ஆனா நான் பெரிய மீனை போட்டு அந்த சின்ன மீனை பிடிக்க போறேன்.